திருச்சிலேருந்து பார்த்திங்களாண்ணா ஒரு 7 மணி வாக்கில் தான்ப்பா கிளம்பணும். சாயந்தரம் போல் டக்குன்னு போயிடணும். ஏன்னா நைட் ட்ராவலை பொறுத்தவரையும் நல்லா தூங்கிடணும் பகல் பொழுது. அப்படி இல்லைன்னா நைட் ட்ராவலில் ரொம்ப மாட்டிக்குவோம். சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு போகலாமேன்றது அதுதான் லேட்டானதே. வீட்டுக்கு ஒரு 11 மணி வாக்கில் போயிடலாமேன்னு சொல்லிட்டு 6:45 7 மணி போல் கிளம்பணும். ஆனால் நைட்டு பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. அங்கே இங்கே சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வந்து இடம் சேர அதுவே போதும் போதும்னு ஆகிடுச்சு. ஏன்னா நைட்டில் வந்து தூக்கங்கிட்ட காரே ஓட்ட முடியாது. சரின்னு வந்துட்டு மறுநாள் ஊரில் ஒரு விசேஷம். அதாவது ஆடு வெட்டி மாரியம்மன் பண்டிகை 10 வருஷத்துக்கு ஒருக்கா செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி, கோழிக்கறி, களி, முட்டை, பிரிஞ்சி ரைஸு, சாப்பாடு, ரசம், பாயசம் சூப்பராக இருக்கும். சாப்பாடை பொறுத்தவரையும் எங்கள் சைடு பெங்களூர் ஸ்டைல் தான்ப்பா இது களின்றதெல்லாம். எங்கள் ஊர் சைடு எப்போயுமே களி செய்வாங்க, டெய்லியுமே களி செய்வாங்க. இது விசேஷத்திலும் போட்டிருக்காங்க. நான் இப்போ தான் முதல் டைம் பார்க்குறேன். சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு பசங்க பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீமு, கடைலாம் நிறைய போட்டிருந்தாங்க. சரி, கடை தெருவெல்லாம் சுற்றிட்டு வாங்கி சாப்பிட்டு பிள்ளைங்க என்ஜாய் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெயிலுனா வெயில், அவ்வளோ வெயில் பார்த்துக்கோங்க. கூட்டமும் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ வண்டி, போலீஸு அப்படின்ட்டு நிறைய பேர் இருந்தாங்க. கடையும் நிறைய இருந்தது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே ஒரு 3 4 மணி ஆகிடுச்சி. சரின்னு முடிச்சுட்டு இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணோம். வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டோம் பார்த்துக்கோங்க.